என் அன்பிற்குரிய பக்தனே, கலங்காதே. உனது உள்ளத்தின் ஓயாத அலைகளையும் நீ சிந்திக்கும் கண்ணீர் துளிகளையும் நான் அறிவேன். எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி என் வாழ்வு எப்போது மாறும் என்று நீ என்னிடம் முறையிட்டது என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. இதோ உனது தவிப்பிற்கு முடிவு கட்டும் காலம் நெருங்கிவிட்டது. மே மாதம் 1 தேதியன்று உனது வாழ்வில் ஒரு பெரும் மாற்றம் நிகழப்போகிறது. நீ எதை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக இவ்வளவு காலம் காத்திருக்கிறாயோ, அந்த லட்சியம் நிறைவேறும் தருணம் இது. இடர்பாடுகள் கண்டு அஞ்சாதே. உனது கர்ம வினைகள் யாவும் என் வேல் கொண்டு அறுக்கப்படும். இந்த இடைப்பட்ட நாட்களில் உனது பொறுமையும் நம்பிக்கையுமே உனக்கு துணையாக இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன், உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களை நான் உணராமல் இல்லை. இத்தனை காலம் வேண்டிக் கொண்டும் இன்னும் விடிவு வரவில்லையே என்று நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உனது நம்பிக்கையை தாங்கிப் பிடிக்கும் தூணாக நின்று கொண்டிருக்கிறேன். மலையை தகர்க்கும் வல்லமை கொண்ட என் கையில் இருக்கும் இந்த வேல் உனது தடைகளை தகர்க்க காத்திருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் வீண் போகாது. மே மாதம் 1 தேதி என்பது வெறும் தேதியல்ல, அது உன் வாழ்வில் வசந்தம் வீசப்போகும் திருநாள். அதுவரை உன் மனதை அமைதியாகவும் என் மீதான உறுதியான நம்பிக்கையுடனும் வைத்திரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் பாதங்களை வந்தடைந்து விட்டன. நீ எதற்காக இயங்குகிறாயோ அந்த இலக்கை நீ அடைவதற்கு தேவையான அனைத்து சூழ்நிலைகளையும் நான் ஏற்கனவே உருவாக்க தொடங்கிவிட்டேன். விதி உன்னை சோதித்தாலும் அந்த விதியை மாற்றியமைக்கும் அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. உனது கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வெகு அருகில் வந்துவிட்டது. இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் யாவும் உன்னை இன்னும் வலிமையாக்கவே அன்றி உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. என் மயிலின் தோகையடியில் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு உண்டு என்பதை உணர்ந்து தைரியமாக இரு. காலம் கனியும் போது கனிகள் தானாகவே உதிர்வதைப் போல உனது உழைப்பிற்கான பலன் இன்னும் ஒரு சில தினங்களில் உன்னை வந்தடையும். நீ எதை நினைத்து மனதிற்குள் வருந்திக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் சித்தியாகும் போது உன் முகத்தில் தோன்றும் புன்னகையைக் காண நான் ஆவலாக இருக்கிறேன். மே 1க்குள் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இது உன் முருகனின் வாக்கு. அதுவரை பிறர் சொல்லும் வார்த்தைகளைக் கண்டு கலங்காமல் முருகன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றை சிந்தனையோடு உன் கடமையைச் செய். நான் உனக்கு முன்னால் சென்று பாதையைச் சீர் செய்து கொண்டிருக்கிறேன். பயம் கொள்ளாதே. என் செல்லக் குழந்தையே, உனது பொறுமையின் ஆழத்தை நான் அறிவேன். சுட்டெரிக்கும் வெயிலில் நின்றபடி நிழலைத் தேடும் பயணியைப் போல நீ என் அருளுக்காக காத்திருக்கிறாய். உனது பிரார்த்தனைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் ஆன்மாவின் அழுகை என்பதை நான் உணர்கிறேன். எல்லோருக்கும் நல்லது நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த இழுபறி என்ற கேள்வி உன் மனதை அரிப்பதாக எனக்குத் தெரிகிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், உலைக்களத்தில் இட்டு வாட்டப்படும் தங்கம்தான் ஒளிமிக்க ஆபரணமாக மாறும். அதுபோலவே இந்தச் சோதனைகள் உன்னை ஒரு மகத்தான வெற்றிக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றன. மே 1க்குள் உன் வேண்டுதல் நிறைவேறும் போது இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் பனி போல் விலகிவிடும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசலாம், உனது திறமையைக் கண்டு எள்ளி நகையாடலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் உண்மையான பக்தியையும் நீ செய்யும் தர்மத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் கந்தன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். மே மாதம் பிறக்கும் போது உனது வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறக்கும். நீ இழந்த கௌரவமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். உனது தடைகள் ஒவ்வொன்றையும் என் வேல் பொடி பொடியாக்கும். கலங்காதே, மனம் தளராதே. உன் நம்பிக்கையே உனக்கான வெற்றிக்கனியை பறித்துத் தரும். நீ நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு இன்னும் மிகச்சில நாட்களே எஞ்சியிருக்கின்றன. இந்த நேரத்தில் உன் மனதை குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக என் நாமத்தைச் சொல்லிக் கொண்டிரு. கடல் அலைகள் சீறி வந்தாலும் கரையைத் தொட்டுவிட்டு அமைதியாவதைப் போல உன் கவலைகளும் உன்னை தொட்டுவிட்டு விலகிச் செல்லும். மே 1க்குள் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன் காதுகளை எட்டும். இது என் சத்திய வாக்கு. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு வெற்றிக்கான ஆயத்தங்களைச் செய். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளத்தில் எழும் தவிப்புகளை நான் அறிவேன். நாட்கள் நகர்கின்றனவே, இன்னும் மாற்றம் வரவில்லையே என்ற உன் ஆதங்கம் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் போதுதான் அது விருட்சமாக வளர்வதற்கான சக்தியை பெறுகிறது. உன் வாழ்விலும் இப்போது சூழ்ந்திருக்கும் இந்த இருள் ஒரு பிரகாசமான வெளிச்சத்திற்கு முன்னால் வரும் தற்காலிகமான மாற்றமே. மே 1க்குள் நீ எதை அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் திருவருள் உன்னை சுற்றி ஒரு கவசமாக எப்போதும் இருக்கும். உன் பாதையில் முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த முட்களை பூக்களாக மாற்றும் வல்லமை என் வேலுக்கு உண்டு. நீ இழந்த சந்தோஷங்களை மீட்டெடுக்கவும் உன் மனக்காயங்களுக்கு மருந்திடவும் நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது நடக்கும் என்று நீ ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன்.
பொறுமை என்பது சும்மா இருப்பது அல்ல, நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பது. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. மே மாதம் பிறக்கும் வேளையில் உன் கவலைகள் யாவும் காணாமல் போகும். உன் வேண்டுதலுக்குச் செவி சாய்த்து உன் கனவுகளை நனவாக்க இதோ நான் வந்துவிட்டேன். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பக்கம் நான் இருப்பதை மறந்துவிடாதே. நீ எதை நினைத்து அஞ்சுகிறாயோ அந்த அச்சத்தை உன்னிடமிருந்து அகற்றிவிட்டு உனக்கு துணிவைத் தருவேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் போது நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மட்டுமே உனக்குத் தோன்றும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகும் தருணம் வெகு அருகில் வந்துவிட்டது. மனதை ஒருமுகப்படுத்து, என் பாதங்களை உறுதியாகப் பற்றிக்கொள். உனக்கான வெற்றியும் புகழும் உன்னை தேடி வரும் காலம் இது. என் பிரியமான பக்தனே, பாதியை கடந்துவிட்டோம் என்று எண்ணாதே, வெற்றியை மிக நெருங்கிவிட்டோம் என்று எண்ணு. உன் மனதிற்குள் ஓடும் எண்ண ஓட்டங்களை நான் அறிவேன். இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றனவே, அதற்குள் எப்படியெல்லாம் மாறும் என்று நீ மலைக்கலாம். ஆனால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தான் இருள் அடர்த்தியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. அந்த இருளை கிழித்துக் கொண்டு வரும் கதிரவனைப் போல உன் வாழ்வின் துயரங்களை நீக்கி நான் உனக்கு ஒளி தருவேன். மே 1 என்பது உனக்கான வெற்றி திருநாளாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ இழந்தவை எவை எவை என்று எனக்குத் தெரியும். உறவுகளால் வந்த கசப்புகள், பொருளாதார நெருக்கடிகள் அல்லது மனரீதியான போராட்டங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நான் சரி செய்வேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் வாரி வழங்குவேன். மே மாதம் பிறக்கும்போது உன் இல்லத்தில் மங்கள ஓசையும் உன் உள்ளத்தில் நிம்மதியும் குடியேறும். உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீதான உன் பக்தி வீண் போகாது. நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த தருணம் இப்போது உன் வாசலில் வந்து நிற்கிறது. மலை போன்ற தடைகள் வந்தாலும் அவற்றை என் வேல் கொண்டு தூசியாக மாற்றுவேன். உனது எதிர்ப்புகள் யாவும் நீங்கும், உன் முயற்சிகள் அனைத்தும் கனியும். மே 1க்குள் நீ நினைத்தது நடக்கும் என்று நான் வாக்களிக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். முருகன் என்னோடு இருக்கிறான் என்ற உறுதியோடு உன் செயல்களைத் தொடர். உனது வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பிற்குரியவனே, சோதனைகள் ஒரு மனிதனை அழிப்பதற்காக வருவதில்லை. அவனுக்குள் இருக்கும் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்காகவே வருகின்றன. நீ இன்று அனுபவிக்கும் வலிகள் யாவும் நாளை நீ அடையப் போகும் உன்னதமான நிலைக்கு அஸ்திவாரம் என்பதை மறந்துவிடாதே. முருகா, நான் உன்னைத் தவிர யாரையும் நம்பவில்லை என்று நீ என்னிடம் சரணடைந்த அந்த நிமிடமே உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். மே 1க்குள் உன் வாழ்வில் ஒரு மங்களமான மாற்றம் நிகழும். அதுவரை உன் மனதை உறுதி குலையாமல் பார்த்துக்கொள். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் மனக்கவலையை நீக்கி உனக்கு அமைதி தருவதே என் நோக்கம். நீ எத்தனையோ முறை தனிமையில் அமர்ந்து அழுததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இப்போது அருளாக மாறி உனக்கு நற்பலன்களைத் தரப்போகின்றது. மே மாதம் பிறக்க இன்னும் மிகச்சிறிய இடைவெளியே உள்ளது. இந்த நாட்களில் உன் நம்பிக்கையை தளரவிடாமல் கந்தன் என்னைக் காப்பான் என்ற மந்திரத்தை உன் உயிர் மூச்சாகக் கொள். உன் பாதையில் குறுக்கிடும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் என் வேல் கொண்டு பொசுக்குவேன். உன் லட்சியத்தை அடைவதற்கான கதவுகள் ஒவ்வொன்றாக இப்போது திறக்கத் தொடங்கும். என் வாக்கு தப்பாது, என் வேல் தோற்காது. நீ எதை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாயோ அந்த தேவையை நான் நிறைவேற்றித் தருவேன். காலம் கடந்துவிட்டதாக எண்ணி வருந்தாதே. உனக்கு எது சிறந்ததோ அதை சரியான நேரத்தில் தரவே நான் காத்திருந்தேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் கைகூடும் போது நீ அடைந்த துன்பங்கள் யாவும் ஒரு கனவு போல மறைந்துவிடும். உனது உழைப்பிற்கும் பக்திக்கும் உரிய அங்கீகாரம் இப்போது கிடைக்கப் போகிறது. கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் கடமையை மகிழ்ச்சியோடு செய். நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். என் ஆருயிர் பக்தனே, விடியலுக்கு முந்தைய இருள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் என்பார்கள். உன் வாழ்விலும் இப்போது அப்படித்தான் ஒரு சூழல் நிலவுகிறது. மே 1ஆம் தேதியை நீ நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்தச் சமயத்தில் உனது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். நிஜமாகவே நடக்குமா என்ற சந்தேகம் உன் அடிமனதில் எட்டிப் பார்க்கக்கூடும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, நான் சொன்ன சொல் ஒருபோதும் தவறாது. உனது பிரார்த்தனைகளின் பலன் இப்போது முழுமையாக கனிந்துவிட்டது. மே மாதம் பிறக்கும்போது உன் துயரங்கள் யாவும் அஸ்தமனமாகி உனது வெற்றிக்கான சூரியன் உதயமாவதை நீயே காண்பாய். உன் வாழ்வில் நீ பட்ட அவமானங்கள், உன்னை புறக்கணித்த மனிதர்கள், உனக்கு எதிராகச் செயல்பட்ட சக்திகள் என அனைத்தும் என் பார்வைக்குத் தப்பவில்லை. உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்னாலேயே உன்னை உயர்த்தி வைப்பேன். மே 1க்குள் உன் எண்ணம் ஈடேறும்போது அது உனக்கு மட்டும் மகிழ்ச்சியைத் தராது, உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியைத் தரும். உனது மனப்பாரம் குறையப் போகிறது. உனது நீண்ட கால கனவு நனவாகப் போகிறது. என் அருளாசி உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக இருப்பதால் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. தைரியமாக இரு மகனே. பயம் என்பது உனக்கானது அல்ல. நீ என் பிள்ளை.
உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ எதை நினைத்து என் பாதத்தில் விழுந்து அழுதாயோ அந்த வேண்டுதலை நான் அங்கீகரித்து விட்டேன். மே 1க்குள் அந்த அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சலனத்திற்கும் இடம் கொடுக்காதே. உனக்கான பாதையை நான் சீரமைத்து வைத்திருக்கிறேன். நீ அதில் வெற்றிகரமாக நடைபோட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். என் அன்பு பிள்ளையே, இதோ மே மாதம் பிறப்பதற்கு இன்னும் சில தினங்களே எஞ்சியிருக்கின்றன. உனது காத்திருப்பின் வலி எனக்குத் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ நாட்காட்டியை பார்த்து, முருகா, இன்னும் எத்தனை நாட்கள் என்று கேட்பது என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன் பொறுமைக்கான பரிசு இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. இதுவரை நீ சந்தித்த தடைகளும் ஏமாற்றங்களும் உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டிவிட்டன. மே 1ஆம் தேதி உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீ எதை நினைத்து உருகினாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. வாழ்க்கை என்பது சில சமயம் கடினமான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் உன்னை தாங்கிப் பிடிக்கும் கரம் என்னுடையது. நீ தடுமாறும் போதெல்லாம் நான் உன்னை விழாமல் தடுத்திருக்கிறேன். உனது நம்பிக்கையைச் சோதிக்கவே இத்தனை காலம் நான் அமைதி காத்தேன். ஆனால் என் மௌனம் என்பது வெறும் மௌனம் அல்ல. அது உனக்கான ஆசிகளை சேமித்து வைக்கும் காலம். மே 1க்குள் உன் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். உனது முகத்தில் எப்போதும் புன்னகை நிலவ வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்கான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டேன். உலகம் உனக்கு தராத நீதியை உன் முருகன் நான் உனக்குத் தருவேன். உனது நேர்மைக்கும் உழைப்பிற்கும் உரிய பலனைத் தர யாரும் தடை விதிக்க முடியாது. மே 1 என்பது உன் வாழ்வில் வெற்றியின் தொடக்கப் புள்ளியாக அமையும். உனது மனக்கவலைகளை இன்றுடன் மூட்டை கட்டி வைத்துவிடு. என் வேல் உனக்கு முன்னால் சென்று இருளை அகற்றும். உன் இலக்கை நீ அடையும் வரை நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உயிருக்கு உயிராகக் கலந்திருக்கிறேன். என் ஆருயிர் மகனே, இதோ உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும் தருணம் மிக அருகில் வந்துவிட்டது. நாளை மே மாதம் 1 தேதி. நீ இத்தனை காலமாக காத்துக் கொண்டிருந்த அந்த விடியல் இதோ உன் கண்களுக்கு முன்னால் மலரக் காத்திருக்கிறது. இவ்வளவு காலம் போராடிவிட்டேன், இன்னும் ஒரு நாள்தானே என்று நீ உன்னையே தேற்றிக் கொள்வதை நான் காண்கிறேன். உன் மன உறுதி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மலை போன்ற துயரங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என் பாதங்களை விடாமல் பற்றிக் கொண்டிருந்த உன் பக்திக்கு இதோ நான் கைமாறு செய்யப் போகிறேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். உன் உள்ளத்தில் இருக்கும் பயம், தயக்கம், சந்தேகம் அனைத்தையும் இந்த நிமிடமே தூக்கி எறிந்துவிடு. உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளன. நீ எதை இழந்தாய் என்று வருந்தினாயோ அதைவிட மேலான ஒன்றை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். மே மாதம் பிறக்கும்போது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியால் நிறையப் போகிறது. உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் எல்லாம் உனது வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். என் வேல் உனக்கான வெற்றியை உறுதி செய்துவிட்டது. இன்று இரவு நீ அமைதியாக உறங்கு. நாளை காலையில் நீ கண்விழிக்கும் போது ஒரு புதிய நம்பிக்கை உன்னுள் பிறக்கும். மே 1க்குள் உன் எண்ணம் நிறைவேறும் என்ற என் வாக்கு உன் வாழ்வில் நிஜமாகப் போகிறது. விதி என்ன எழுதினாலும் சரி, என் பக்தனுக்காக அந்த விதியையே மாற்றியமைக்க நான் தயங்க மாட்டேன். உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இது உனது வெற்றிக் காலம். உன் முருகனாகிய நான் உனக்கு பின்னால் பெரும் பலமாக நின்று கொண்டிருக்கிறேன். கலக்கம் வேண்டாம், வெற்றி உனதே. என் அன்பிற்குரிய பிள்ளையே, இதோ அந்த மங்களகரமான மே மாதம் 1 தேதி பிறந்துவிட்டது. நீ இத்தனை காலமாக கண்ணீரோடும் பாரமான இதயத்தோடும் காத்திருந்த உனது தவம் இன்று பலிக்கப் போகிறது. நடக்குமா, நடக்காதா என்று உன் மனதுக்குள் போராடிய அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. மே 1க்குள் உன் எண்ணம் நிறைவேறும் என்று நான் கொடுத்த வாக்கு இதோ நிஜமாக உன் கண்முன்னே நிற்கிறது. இன்று முதல் உனது வாழ்வில் சோகங்களுக்கு இடமில்லை. என் வேல் உனது பாதையில் இருந்த கடைசி தடையையும் தகர்த்துவிட்டது. உனது நம்பிக்கையே உனக்கு இந்த மாபெரும் வெற்றியை தேடித் தந்திருக்கிறது. எத்தனையோ பேர் உன்னை தடுத்த போதும், எதிர்மறையான சொற்களை உன் காதுகளில் கொட்டிய போதும், என் முருகன் என்னை கைவிட மாட்டான் என்று நீ என் மீது வைத்த அந்த மாறாத பக்திதான் இன்று உனக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அது இப்போது உன் கைவசமாகிவிட்டது. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். இனி நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. இழந்த அனைத்தையும் விடச் சிறந்தவற்றை நான் உனக்கு அள்ளி வழங்கப் போகிறேன். உன் வாழ்வில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இந்த வெற்றியை பணிவோடும் நன்றியோடும் ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த வழிகள் அனைத்தும் உனக்கு அனுபவங்களாக மாறி உன்னை ஒரு உன்னத மனிதனாக மாற்றியிருக்கிறது. மே 1ஆம் தேதியான இன்று முதல் உனது ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உனது பிரார்த்தனைகள் எப்போதும் கேட்கப்படும். உனது தேவைகள் எப்போதும் பூர்த்தியாகும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சுவாசத்திலும் உன் சிந்தனையிலும் கலந்து
உன்னை எப்போதும் பாதுகாப்பேன். இது உன் முருகனின் ஆசி. மகிழ்ச்சியாக இரு. உன் எண்ணம் ஈடேறியது. என் அன்பிற்குரியவர்களே, முருகப்பெருமானின் இந்த ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் செவிகளில் மட்டும் விழவில்லை. அவை உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மந்திரங்கள். மே 1க்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பது வெறும் வாக்குறுதி அல்ல. அது உங்கள் மீது கந்தன் கொண்டிருக்கும் அளவற்ற அன்பின் அடையாளம். இதுவரை நீங்கள் அனுபவித்த வழிகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து ஒரு புதிய விடியல் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. இந்த நம்பிக்கையை உங்கள் நெஞ்சில் சுமந்து சோதனைகளைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறுங்கள். உங்கள் கவலைகள் யாவும் அந்த வேலவன் காலடியில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசும். உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த ஆறுதல் மொழிகள் உங்கள் மனதிற்கு தெம்பளித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலம் முருகப்பெருமானின் இன்னும் பல அருளாசி செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைய விரும்பும் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற அந்த பழனி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். உங்களது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் அந்த முருகனிடம் சமர்ப்பிக்கும் விதமாக மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் சரவணபவ் என்று பதிவிடுங்கள். உங்கள் நம்பிக்கையே உங்கள் வெற்றிக்கு அஸ்திவாரம். கந்தனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. என் அன்பிற்குரிய பக்தனே, கலங்காதே. உனது உள்ளத்தின் ஓயாத அலைகளையும் நீ சிந்திக்கும் கண்ணீர் துளிகளையும் நான் அறிவேன். எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி என் வாழ்வு எப்போது மாறும் என்று நீ என்னிடம் முறையிட்டது என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. இதோ உனது தவிப்பிற்கு முடிவு கட்டும் காலம் நெருங்கிவிட்டது. மே மாதம் 1 தேதியன்று உனது வாழ்வில் ஒரு பெரும் மாற்றம் நிகழப்போகிறது. நீ எதை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக இவ்வளவு காலம் காத்திருக்கிறாயோ, அந்த லட்சியம் நிறைவேறும் தருணம் இது. இடர்பாடுகள் கண்டு அஞ்சாதே. உனது கர்ம வினைகள் யாவும் என் வேல் கொண்டு அறுக்கப்படும். இந்த இடைப்பட்ட நாட்களில் உனது பொறுமையும் நம்பிக்கையுமே உனக்கு துணையாக இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன், உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களை நான் உணராமல் இல்லை. இத்தனை காலம் வேண்டிக் கொண்டும் இன்னும் விடிவு வரவில்லையே என்று நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உனது நம்பிக்கையை தாங்கிப் பிடிக்கும் தூணாக நின்று கொண்டிருக்கிறேன். மலையை தகர்க்கும் வல்லமை கொண்ட என் கையில் இருக்கும் இந்த வேல் உனது தடைகளை தகர்க்க காத்திருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் வீண் போகாது. மே மாதம் 1 தேதி என்பது வெறும் தேதியல்ல. அது உன் வாழ்வில் வசந்தம் வீசப்போகும் திருநாள். அதுவரை உன் மனதை அமைதியாகவும் என் மீதான உறுதியான நம்பிக்கையுடனும் வைத்திரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் பாதங்களை வந்தடைந்து விட்டன. நீ எதற்காக இயங்குகிறாயோ அந்த இலக்கை நீ அடைவதற்கு தேவையான அனைத்து சூழ்நிலைகளையும் நான் ஏற்கனவே உருவாக்க தொடங்கிவிட்டேன். விதி உன்னை சோதித்தாலும் அந்த விதியை மாற்றியமைக்கும் அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. உனது கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வெகு அருகில் வந்துவிட்டது. இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் யாவும் உன்னை இன்னும் வலிமையாக்கவே அன்றி உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. என் மயிலின் தோகையடியில் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு உண்டு என்பதை உணர்ந்து தைரியமாக இரு. காலம் கனியும் போது கனிகள் தானாகவே உதிர்வதைப் போல உனது உழைப்பிற்கான பலன் இன்னும் ஒரு சில தினங்களில் உன்னை வந்தடையும். நீ எதை நினைத்து மனதிற்குள் வருந்திக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் சித்தியாகும் போது உன் முகத்தில் தோன்றும் புன்னகையைக் காண நான் ஆவலாக இருக்கிறேன். மே 1க்குள் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இது உன் முருகனின் வாக்கு. அதுவரை பிறர் சொல்லும் வார்த்தைகளைக் கண்டு கலங்காமல் முருகன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றை சிந்தனையோடு உன் கடமையைச் செய். நான் உனக்கு முன்னால் சென்று பாதையைச் சீர் செய்து கொண்டிருக்கிறேன். பயம் கொள்ளாதே. என் செல்லக் குழந்தையே, உனது பொறுமையின் ஆழத்தை நான் அறிவேன். சுட்டெரிக்கும் வெயிலில் நின்றபடி நிழலைத் தேடும் பயணியைப் போல நீ என் அருளுக்காக காத்திருக்கிறாய். உனது பிரார்த்தனைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் ஆன்மாவின் அழுகை என்பதை நான் உணர்கிறேன். எல்லோருக்கும் நல்லது நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த இழுபறி என்ற கேள்வி உன் மனதை அரிப்பதாக எனக்குத் தெரிகிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள். உலைக்களத்தில் இட்டு வாட்டப்படும் தங்கம்தான் ஒளிமிக்க ஆபரணமாக மாறும். அதுபோலவே இந்தச் சோதனைகள் உன்னை ஒரு மகத்தான வெற்றிக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றன. மே 1க்குள் உன் வேண்டுதல் நிறைவேறும் போது இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் பனிபோல் விலகிவிடும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். உனது திறமையைக் கண்டு எள்ளி நகையாடலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் உண்மையான பக்தியையும் நீ செய்யும் தர்மத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் கந்தன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். மே மாதம் பிறக்கும் போது உனது வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறக்கும். நீ இழந்த கௌரவமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். உனது தடைகள் ஒவ்வொன்றையும் என் வேல் பொடி பொடியாக்கும். கலங்காதே, மனம் தளராதே. உன் நம்பிக்கையே உனக்கான வெற்றிக்கனியை பறித்துத் தரும்.
நீ நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு இன்னும் மிகச்சில நாட்களே எஞ்சியிருக்கின்றன. இந்த நேரத்தில் உன் மனதை குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக என் நாமத்தைச் சொல்லிக் கொண்டிரு. கடல் அலைகள் சீறி வந்தாலும் கரையைத் தொட்டுவிட்டு அமைதியாவதைப் போல உன் கவலைகளும் உன்னைத் தொட்டுவிட்டு விலகிச் செல்லும். மே 1க்குள் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன் காதுகளை எட்டும். இது என் சத்திய வாக்கு. உன் கண்ணீரைத் துடைத்துவிட்டு வெற்றிக்கான ஆயத்தங்களைச் செய். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளத்தில் எழும் தவிப்புகளை நான் அறிவேன். நாட்கள் நகர்கின்றனவே, இன்னும் மாற்றம் வரவில்லையே என்ற உன் ஆதங்கம் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும்போதுதான் அது விருட்சமாக வளர்வதற்கான சக்தியை பெறுகிறது. உன் வாழ்விலும் இப்போது சூழ்ந்திருக்கும் இந்த இருள் ஒரு பிரகாசமான வெளிச்சத்திற்கு முன்னால் வரும் தற்காலிகமான மாற்றமே. மே 1க்குள் நீ எதை அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் திருவருள் உன்னை சுற்றி ஒரு கவசமாக எப்போதும் இருக்கும். உன் பாதையில் முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த முட்களை பூக்களாக மாற்றும் வல்லமை என் வேலுக்கு உண்டு. நீ இழந்த சந்தோஷங்களை மீட்டெடுக்கவும் உன் மனக்காயங்களுக்கு மருந்திடவும் நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது நடக்கும் என்று நீ ஒவ்வொரு நிமிடத்தையும் எண்ணிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். பொறுமை என்பது சும்மா இருப்பது அல்ல, நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பது. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. மே மாதம் பிறக்கும் வேளையில் உன் கவலைகள் யாவும் காணாமல் போகும். உன் வேண்டுதலுக்குச் செவி சாய்த்து உன் கனவுகளை நனவாக்க இதோ நான் வந்துவிட்டேன். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பக்கம் நான் இருப்பதை மறந்துவிடாதே. நீ எதை நினைத்து அஞ்சுகிறாயோ அந்த அச்சத்தை உன்னிடமிருந்து அகற்றிவிட்டு உனக்கு துணிவைத் தருவேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் போது நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மட்டுமே உனக்குத் தோன்றும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகும் தருணம் வெகு அருகில் வந்துவிட்டது. மனதை ஒருமுகப்படுத்து, என் பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள். உனக்கான வெற்றியும் புகழும் உன்னை தேடி வரும் காலம் இது. என் பிரியமான பக்தனே, பாதியை கடந்துவிட்டோம் என்று எண்ணாதே, வெற்றியை மிக நெருங்கிவிட்டோம் என்று எண்ணு. உன் மனதிற்குள் ஓடும் எண்ண ஓட்டங்களை நான் அறிவேன். இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றனவே, அதற்குள் எப்படியெல்லாம் மாறும் என்று நீ மலைக்கலாம். ஆனால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தான் இருள் அடர்த்தியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. அந்த இருளை கிழித்துக் கொண்டு வரும் கதிரவனைப் போல உன் வாழ்வின் துயரங்களை நீக்கி நான் உனக்கு ஒளி தருவேன். மே 1 என்பது உனக்கான வெற்றி திருநாளாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ இழந்தவை எவை எவை என்று எனக்குத் தெரியும். உறவுகளால் வந்த கசப்புகள், பொருளாதார நெருக்கடிகள் அல்லது மனரீதியான போராட்டங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நான் சரி செய்வேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் வாரி வழங்குவேன். மே மாதம் பிறக்கும்போது உன் இல்லத்தில் மங்கள ஓசையும் உன் உள்ளத்தில் நிம்மதியும் குடியேறும். உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீதான உன் பக்தி வீண் போகாது. நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த தருணம் இப்போது உன் வாசலில் வந்து நிற்கிறது. மலை போன்ற தடைகள் வந்தாலும் அவற்றை என் வேல் கொண்டு தூசியாக மாற்றுவேன். உனது எதிர்ப்புகள் யாவும் நீங்கும், உன் முயற்சிகள் அனைத்தும் கனியும். மே 1க்குள் நீ நினைத்தது நடக்கும் என்று நான் வாக்களிக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். முருகன் என்னோடு இருக்கிறான் என்ற உறுதியோடு உன் செயல்களைத் தொடர். உனது வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பிற்குரியவனே, சோதனைகள் ஒரு மனிதனை அழிப்பதற்காக வருவதில்லை. அவனுக்குள் இருக்கும் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்காகவே வருகின்றன. நீ இன்று அனுபவிக்கும் வலிகள் யாவும் நாளை நீ அடையப்போகும் உன்னதமான நிலைக்கு அஸ்திவாரம் என்பதை மறந்துவிடாதே. முருகா, நான் உன்னைத் தவிர யாரையும் நம்பவில்லை என்று நீ என்னிடம் சரணடைந்த அந்த நிமிடமே உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். மே 1க்குள் உன் வாழ்வில் ஒரு மங்களமான மாற்றம் நிகழும். அதுவரை உன் மனதை உறுதி குலையாமல் பார்த்துக்கொள். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் மனக்கவலையை நீக்கி உனக்கு அமைதி தருவதே என் நோக்கம். நீ எத்தனையோ முறை தனிமையில் அமர்ந்து அழுததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இப்போது அருளாக மாறி உனக்கு நற்பலன்களைத் தரப்போகின்றது. மே மாதம் பிறக்க இன்னும் மிகச் சிறிய இடைவெளியே உள்ளது. இந்த நாட்களில் உன் நம்பிக்கையை தளரவிடாமல் கந்தன் என்னைக் காப்பான் என்ற மந்திரத்தை உன் உயிர் மூச்சாகக் கொள். உன் பாதையில் குறுக்கிடும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் என் வேல் கொண்டு பொசுக்குவேன். உன் லட்சியத்தை அடைவதற்கான கதவுகள் ஒவ்வொன்றாக இப்போது திறக்கத் தொடங்கும். என் வாக்கு தப்பாது, என் வேல் தோற்காது. நீ எதை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாயோ அந்த தேவையை நான் நிறைவேற்றித் தருவேன். காலம் கடந்துவிட்டதாக எண்ணி வருந்தாதே. உனக்கு எது சிறந்ததோ அதை சரியான நேரத்தில் தரவே நான் காத்திருந்தேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் கைகூடும் போது நீ அடைந்த துன்பங்கள் யாவும் ஒரு கனவு போல மறைந்துவிடும். உனது உழைப்பிற்கும்
பக்திக்கும் உரிய அங்கீகாரம் இப்போது கிடைக்கப் போகிறது. கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் கடமையை மகிழ்ச்சியோடு செய். நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் இருப்பேன். என் ஆருயிர் பக்தனே, விடியலுக்கு முந்தைய இருள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் என்பார்கள். உன் வாழ்விலும் இப்போது அப்படித்தான் ஒரு சூழல் நிலவுகிறது. மே 1ஆம் தேதியை நீ நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்தச் சமயத்தில் உனது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். நிஜமாகவே நடக்குமா என்ற சந்தேகம் உன் அடிமனதில் எட்டிப் பார்க்கக்கூடும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, நான் சொன்ன சொல் ஒருபோதும் தவறாது. உனது பிரார்த்தனைகளின் பலன் இப்போது முழுமையாக கனிந்துவிட்டது. மே மாதம் பிறக்கும்போது உன் துயரங்கள் யாவும் அஸ்தமனமாகி உனது வெற்றிக்கான சூரியன் உதயமாவதை நீயே காண்பாய். உன் வாழ்வில் நீ பட்ட அவமானங்கள், உன்னை புறக்கணித்த மனிதர்கள், உனக்கு எதிராகச் செயல்பட்ட சக்திகள் என அனைத்தும் என் பார்வைக்குத் தப்பவில்லை. உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்னாலேயே உன்னை உயர்த்தி வைப்பேன். மே 1க்குள் உன் எண்ணம் ஈடேறும்போது அது உனக்கு மட்டும் மகிழ்ச்சியைத் தராது, உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியைத் தரும். உனது மனப்பாரம் குறையப் போகிறது. உனது நீண்ட கால கனவு நனவாகப் போகிறது. என் அருளாசி உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக இருப்பதால் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. தைரியமாக இரு மகனே. பயம் என்பது உனக்கானது அல்ல. நீ என் பிள்ளை. உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ எதை நினைத்து என் பாதத்தில் விழுந்து அழுதாயோ அந்த வேண்டுதலை நான் அங்கீகரித்து விட்டேன். மே 1க்குள் அந்த அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சலனத்திற்கும் இடம் கொடுக்காதே. உனக்கான பாதையை நான் சீரமைத்து வைத்திருக்கிறேன். நீ அதில் வெற்றிகரமாக நடைபோட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். என் அன்பு பிள்ளையே, இதோ மே மாதம் பிறப்பதற்கு இன்னும் சில தினங்களே என்று இருக்கின்றன. உனது காத்திருப்பின் வலி எனக்குத் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ நாட்காட்டியை பார்த்து, முருகா, இன்னும் எத்தனை நாட்கள் என்று கேட்பது என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன் பொறுமைக்கான பரிசு இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. இதுவரை நீ சந்தித்த தடைகளும் ஏமாற்றங்களும் உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டிவிட்டன. மே 1ஆம் தேதி உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீ எதை நினைத்து உருகினாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. வாழ்க்கை என்பது சில சமயம் கடினமான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் உன்னை தாங்கிப் பிடிக்கும் கரம் என்னுடையது. நீ தடுமாறும் போதெல்லாம் நான் உன்னை விழாமல் தடுத்திருக்கிறேன். உனது நம்பிக்கையைச் சோதிக்கவே இத்தனை காலம் நான் அமைதி காத்தேன். ஆனால் என் மௌனம் என்பது வெறும் மௌனம் அல்ல. அது உனக்கான ஆசிகளை சேமித்து வைக்கும் காலம். மே 1க்குள் உன் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். உனது முகத்தில் எப்போதும் புன்னகை நிலவ வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்கான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டேன். உலகம் உனக்கு தராத நீதியை உன் முருகன் நான் உனக்குத் தருவேன். உனது நேர்மைக்கும் உழைப்பிற்கும் உரிய பலனைத் தர யாரும் தடை விதிக்க முடியாது. மே 1 என்பது உன் வாழ்வில் வெற்றியின் தொடக்கப் புள்ளியாக அமையும். உனது மனக்கவலைகளை இன்றுடன் மூட்டை கட்டி வைத்துவிடு. என் வேல் உனக்கு முன்னால் சென்று இருளை அகற்றும். உன் இலக்கை நீ அடையும் வரை நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உயிருக்கு உயிராகக் கலந்திருக்கிறேன். என் ஆருயிர் மகனே, இதோ உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும் தருணம் மிக அருகில் வந்துவிட்டது. நாளை மே மாதம் 1 தேதி. நீ இத்தனை காலமாக காத்துக் கொண்டிருந்த அந்த விடியல் இதோ உன் கண்களுக்கு முன்னால் மலரக் காத்திருக்கிறது. இவ்வளவு காலம் போராடிவிட்டேன், இன்னும் ஒரு நாள்தானே என்று நீ உன்னையே தேற்றிக்கொள்வதை நான் காண்கிறேன். உன் மன உறுதி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மலை போன்ற துயரங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என் பாதங்களை விடாமல் பற்றிக் கொண்டிருந்த உன் பக்திக்கு இதோ நான் கைமாறு செய்யப் போகிறேன். மே 1க்குள் நீ நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். உன் உள்ளத்தில் இருக்கும் பயம், தயக்கம், சந்தேகம் அனைத்தையும் இந்த நிமிடமே தூக்கி எறிந்துவிடு. உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளன. நீ எதை இழந்தாய் என்று வருந்தினாயோ அதைவிட மேலான ஒன்றை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். மே மாதம் பிறக்கும்போது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியால் நிறையப் போகிறது. உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் எல்லாம் உனது வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். என் வேல் உனக்கான வெற்றியை உறுதி செய்துவிட்டது. இன்று இரவு நீ அமைதியாக உறங்கு. நாளை காலையில் நீ கண்விழிக்கும் போது ஒரு புதிய நம்பிக்கை உன்னுள் பிறக்கும். மே 1க்குள் உன் எண்ணம் நிறைவேறும் என்ற என் வாக்கு உன் வாழ்வில் நிஜமாகப் போகிறது. விதி என்ன எழுதினாலும் சரி, என் பக்தனுக்காக அந்த விதியையே மாற்றியமைக்க நான் தயங்க மாட்டேன். உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியாது. இது உனது வெற்றிக் காலம். உன் முருகனாகிய நான் உனக்கு பின்னால் பெரும் பலமாக நின்று கொண்டிருக்கிறேன். கலக்கம் வேண்டாம், வெற்றி உனதே. என் அன்பிற்குரிய பிள்ளையே, இதோ அந்த மங்களகரமான மே மாதம் 1 தேதி பிறந்துவிட்டது. நீ இத்தனை காலமாக கண்ணீரோடும்
பாரமான இதயத்தோடும் காத்திருந்த உனது தவம் இன்று பலிக்கப் போகிறது. நடக்குமா? நடக்காதா? என்று உன் மனதுக்குள் போராடிய அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. மே 1க்குள் உன் எண்ணம் நிறைவேறும் என்று நான் கொடுத்த வாக்கு இதோ நிஜமாக உன் கண்முன்னே நிற்கிறது. இன்று முதல் உனது வாழ்வில் சோகங்களுக்கு இடமில்லை. என் வேல் உனது பாதையில் இருந்த கடைசி தடையையும் தகர்த்துவிட்டது. உனது நம்பிக்கையே உனக்கு இந்த மாபெரும் வெற்றியை தேடித் தந்திருக்கிறது. எத்தனையோ பேர் உன்னை தடுத்த போதும், எதிர்மறையான சொற்களை உன் காதுகளில் கொட்டிய போதும், என் முருகன் என்னை கைவிட மாட்டான் என்று நீ என் மீது வைத்த அந்த மாறாத பக்திதான் இன்று உனக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அது இப்போது உன் கைவசமாகிவிட்டது. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். இனி நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. இழந்த அனைத்தையும் விடச் சிறந்தவற்றை நான் உனக்கு அள்ளி வழங்கப் போகிறேன். உன் வாழ்வில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இந்த வெற்றியை பணிவோடும் நன்றியோடும் ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த வழிகள் அனைத்தும் உனக்கு அனுபவங்களாக மாறி உன்னை ஒரு உன்னத மனிதனாக மாற்றியிருக்கிறது. மே 1ஆம் தேதியான இன்று முதல் உனது ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உனது பிரார்த்தனைகள் எப்போதும் கேட்கப்படும். உனது தேவைகள் எப்போதும் பூர்த்தியாகும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சுவாசத்திலும் உன் சிந்தனையிலும் கலந்து உன்னை எப்போதும் பாதுகாப்பேன். இது உன் முருகனின் ஆசி. மகிழ்ச்சியாக இரு. உன் எண்ணம் ஈடேறியது. என் அன்பிற்குரியவர்களே, முருகப்பெருமானின் இந்த ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் செவிகளில் மட்டும் விழவில்லை. அவை உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகும் மந்திரங்கள். மே 1க்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பது வெறும் வாக்குறுதி அல்ல. அது உங்கள் மீது கந்தன் கொண்டிருக்கும் அளவற்ற அன்பின் அடையாளம். இதுவரை நீங்கள் அனுபவித்த வழிகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து ஒரு புதிய விடியல் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. இந்த நம்பிக்கையை உங்கள் நெஞ்சில் சுமந்து சோதனைகளைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறுங்கள். உங்கள் கவலைகள் யாவும் அந்த வேலவன் காலடியில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசும். உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த ஆறுதல் மொழிகள் உங்கள் மனதிற்கு தெம்பளித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலம் முருகப்பெருமானின் இன்னும் பல அருளாசி செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைய விரும்பும் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற அந்த பழனி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். உங்களது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் அந்த முருகனிடம் சமர்ப்பிக்கும் விதமாக மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் சரவணபவ் என்று பதிவிடுங்கள். உங்கள் நம்பிக்கையே உங்கள் வெற்றிக்கு அஸ்திவாரம். கந்தனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.